நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை முன்வச்சு நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வரக்கூடிய செய்திகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீட் வினாத்தாள் கசிவு, அப்புறம் கல்வி அமைச்சர், மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் முழக்கங்களை எழுப்பி தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டாங்க. இது கேள்வி நேரத்தில் கேள்வி நேரம் மட்டும்தான் நடைபெறும், வேற எந்த அலுவல்களும் அனுமதிக்கப்படாது அப்படின்னு சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் திட்டவட்டமாக தெரிவிச்சிருந்தாரு. தொடர்ந்து 4வது நாளா அமளி தொடர்ந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இந்த விவகாரத்துல விவாதம் நடத்த அரசு தயாராகவே இருக்கு அப்படின்னு சபாநாயகர் தெரிவித்த பின்னரும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியை தொடர்ந்ததால மக்களவை நண்பகல் 12 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. அது தொடர்பான முக்கிய செய்தியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். सरकार भी चर्चा करने को तैयार है, इसलिए आप चर्चा करें. प्रश्नकाल में किसी का वक्तव्य नहीं होगा. आप प्रश्नकाल नहीं चलाना चाहते, सदन नहीं चलाना चाहते, मैं बैठ जाता हूं. आप मुद्दों पर चर्चा नहीं करना चाहते, मैं सभी माननीय सदस्यों से, सत्ता पक्ष और प्रतिपक्ष के माननीय सदस्यों से आग्रह करता हूं कि वो प्रश्नकाल के बाद आए, चर्चा करें नियमों के तहत. मैं इस विषय पर இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில இன்னைக்கும் மக்களவையானது மதியம் 12 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பான விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. எதிர்கட்சி மற்றும் ஆளும் கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக மக்களவை தொடங்கிய சில நிமிடங்களிலேயே நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வலியுறுத்தியும் இது குறித்து விரிவான விவாதம் நடத்த வலியுறுத்தி எதிர்கட்சி எம்பிக்கள் முழக்கங்களை எழுப்பி அமளியில் ஈடுபட்டார்கள். பதிலுக்கு ஆளும் கட்சி எம்பிக்களும் இந்த விவகாரத்தில் விவாதம் நடத்த தயாராக இருக்கிறோம், விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் முழக்கங்களை எழுப்பினார்கள். சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் இது கேள்வி நேரம் தொடங்கிவிட்டது, இது கேள்வி நேரம், கேள்வி நேரத்திற்கான நேரம், கேள்வி நேரத்தை தவிர வேறு எதுவும் அனுமதிக்கப்படாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். உங்களுக்கு கேள்வி நேரம் நடத்துவதில் விருப்பம் இல்லையா, அவை நடத்துவதில் விருப்பம் இல்லையா, முக்கியமான விஷயங்களை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையா என்று உறுப்பினரிடம் கேள்வி எழுப்பினார். நான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 பேரிடமும் சொல்வது ஒன்றுதான், கேள்வி நேரம் நடந்து முடியட்டும், 2 பேருமே வாருங்கள், அதன் பிறகு நாம் இந்த விவகாரம் குறித்து விவாதம் நடத்தலாம், இது குறித்து விவாதம் நடத்துவதற்கு அரசு தயாராகத்தான் இருக்கிறது என்று ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சி உறுப்பினரிடம் தெரிவித்தார். இருப்பினும் அதனை ஏற்க மறுத்து 2 தரப்பிலுமே அமளி நீடித்ததால் மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் நாடாளுமன்றத்தில் மத்திய அரசானது விவாதம் நடத்த தயாராக இருப்பதாக ஆளும் கட்சியும் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றனர். அதனால் மக்களவையானது இந்த அமளி காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.